தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. புதிதாக பொறுப்பேற்றுள்ள தவேக அரசு டாஸ்மாக் நிறுவனத்தில் நடைபெற்ற முறைகேடுகளை களையவும் புதிய ஊழலற்ற நடைமுறைகளை கொண்டு வரவும் எண்ணற்ற புதிய முயற்சிகள் மேற்கொண்டு வருகிறது. ஆனால் நீ தீட்டும் திட்டங்களை தீட்டிக்கொள், நடைமுறைப்படுத்துவது அதிகாரியாக எங்கள் கையில் இருக்கின்றது என அவற்றை வரவிடாமல் திரைமறைவிலிருந்து தடுத்து வருகின்றது டாஸ்மாக் MBA மாவட்ட மேலாளர்களின் அணி என குற்றம் சாட்டுகின்றனர் டாஸ்மாக் ஊழியர்கள். தமிழ்நாட்டில் தற்போது 38 டாஸ்மாக் மாவட்டங்கள் உள்ளன. 2003ஆம் ஆண்டு டாஸ்மாக் நிறுவனம் உருவாக்கப்பட்ட பொழுது பணியமர்த்தப்பட்ட MBA மாவட்ட மேலாளர்களும் மீதமுள்ள டாஸ்மாக் மாவட்டங்களில் துணை ஆட்சியாளர்களும் தற்போது பணியில் உள்ளனர். இந்த MBA மாவட்ட மேலாளர்களை 2006ஆம் ஆண்டு பொறுப்பேற்ற அன்றைய திமுக அரசாங்கம் பணி நீக்கம் செய்து வெளியே அனுப்பியது. இருப்பினும் 2011ஆம் ஆண்டு மீண்டும் பதவிக்கு வந்த அன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதா கருணை அடிப்படையில் இவர்களை மீண்டும் பணி நியமனம் செய்தார். தொடர்ந்து 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சி அமைந்ததை பயன்படுத்தி கொண்ட இவர்கள் அன்றைய மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சரான தங்கமணிக்கு நெருக்கமாக பெருந்தொகை செலவழித்து நிரந்தரமாக பணியமர்த்தப்பட்டனர். அவர்கள்தான் அடுத்து அமைந்த திமுக ஆட்சியிலும் தற்போது உள்ள தவேக ஆட்சியிலும் அதிகாரமிக்கவர்களாக உள்ளனர். எந்த ஆட்சி நடைபெற்றாலும் இவர்கள் பணி செய்யும் மாவட்டங்களில் சிண்டிகேட் அமைத்து எந்த கம்பெனி சரக்குகளை விற்க வேண்டும், எங்கு சில்லறை விற்பனை கடைகள் அமைக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட அனைத்து நிர்வாக நடவடிக்கைகளிலும் முழுமையாக தலையிட்டு டாஸ்மாக் நிறுவனத்தில் தங்களுக்கென தனி அரசாங்கம் ஒன்றினை நடத்தி வந்தனர். இவர்களின் கைப்பாவையாக டம்மி ஆட்களை வேலையாளர்களாக பணியமர்த்தி 1 லட்சம் விற்பனையாகும் கடைகளுக்கு 7 முதல் 10% அதாவது 7,000 முதல் 10,000 வரை பணத்தை மாமூலாக வசூல் செய்கிறார்கள். இதற்காக தனியாக ஏரியா சூப்பர்வைசர்களை தயார் செய்து அவர்கள் மூலம் வசூல் செய்வது வாடிக்கையான ஒன்று. இந்த பணம்தான் அரசு நிர்ணயம் செய்யும் மது விலையை விட கூடுதல் கட்டணம் 10 ரூபாய் குடிமகன் தலையில் விழுகிறது என்றார் கோவை RS புரத்தில் உள்ள டாஸ்மாக் பணியாளர் ஒருவர். இப்படி பிரச்சனை வருமென்று கணித்து அன்றைய நாட்கள் இவர்களை பணி நீக்கம் செய்தது திமுக. இருப்பினும் மீண்டும் பதவிக்கு வந்த நிலையில் இந்த MBA மாவட்ட மேலாளர்கள் வயது முதிர்வின் காரணமாக பணி ஓய்வு பெறும் வரை குட்டி போட்ட பூனை போல டாஸ்மாக் மாவட்டத்தையே சுற்றி சுற்றி வருவதால் மது ஆலை உற்பத்தியாளர்களும் இவர்களுக்கு பயந்து பெட்டிக்கு இவ்வளவு என கேட்கும் கமிஷன் தொகையையும் கொடுத்து விடுகின்றனர். இந்த மாவட்ட மேலாளர்களுக்கு தலைமையாக இருப்பவர் DGM-ஆன ஜோதி சங்கர். சமீபத்திய ரைடின் போது நெஞ்சுவலி என மார்பை பிடித்துக் கொண்டு எஸ்கேப் ஆன சாமர்த்தியசாலி. 10 ரூபாய் பிரச்சனை ஊர் முழுவதும் கொந்தளித்து வரும் நிலையில் டாஸ்மாக் ஊழியர்களை அடக்கியே வைப்பது இவர்களின் வேலையாக இருக்கின்றதாம். மதுக்கரையைச் சேர்ந்த டாஸ்மாக் ஊழியர் ஒருவரோ DGM ஜோதி சங்கர் தன்னுடைய வாட்ஸ்அப் குரூப் மூலம் தனக்கு கீழுள்ள 18 MBA மாவட்ட மேலாளர்களுக்கும் குறிப்பிட்ட கோட்வேர்ட் அடங்கிய தகவலை பரிமாறுவது உண்டு. அதில் குறிப்பாக வெள்ளைக்காரன், ரூபாய் மற்றும் பெருமாளென அனுப்பி வைப்பார். வெளியில் படிக்கும் யாருக்கும் இது தெரியாது. ஆனால் வெள்ளைக்காரன் என்றால் பிரிட்டிஷ் எம்பையர், ரூபாய் என்றால் 10,000 மற்றும் பெருமாள் என்றால் பாலாஜி டிஸ்டிலரி என்றும் இதைத்தான் கொள்முதல் செய்ய வேண்டும் என்று பொருள். இப்படியெனில் மேற்கண்ட கம்பெனிகள் கேட்ட தொகையை கொடுத்துவிட்டது என்று அர்த்தம். டாஸ்மாக் நிறுவனம் தொடங்கப்பட்ட காலத்திலிருந்தே மாவட்ட மேலாளராக தன் பணியை தொடங்கியவர் இந்த ஜோதி சங்கர். காலப்போக்கில் தனது அனுபவம், சாமர்த்தியம் மற்றும் செல்வாக்கை பயன்படுத்தி இன்று டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தின் அசைக்க முடியாத சக்தியாக உருவெடுத்துள்ளார். டாஸ்மாகின் அத்தனை நுட்பமான பணிகள், புள்ளி விவரங்கள், வர்த்தக கொள்முதல், கடைகளுக்கு சரக்குகளை அனுப்புவது, பில்லிங் மெஷின் மற்றும் தளவாட பொருட்கள் வாங்குவது என எதுவாக இருந்தாலும் இவருடைய நேரடி பார்வையின்றி அணுவும் அசையாது. டாஸ்மாக் நிர்வாகத்தில் பல ஆண்டுகளாக நிரப்பப்படாமல் காலியாக இருக்கும் தொழிலாளர் நல அலுவலர் பதவியையும் இவரே கூடுதல் பொறுப்பாக கவனித்து வருகிறார். அரசு துறையில் ஒரே நபர் 2 பொறுப்புகளை கவனித்து அதற்கான சம்பள பலன்களையும் பெறுவது இவராகத்தான் இருக்கும் என்கின்றார் அவர். மற்ற மாவட்டங்களில் உள்ள துணை ஆட்சியர் அந்தஸ்திலான அதிகாரிகளால் டாஸ்மாக் ஊழியர் தொடங்கி குடிமகன் வரை பிரச்சனைகள் இருப்பதில்லை.
ஆனால் MBA மாவட்ட மேலாளர்களோ எங்களை திருட வைக்கின்றனர். ஆனால் அவப்பெயர் வாங்குவது நாங்கள். இவர்களை திமுக அரசு நீக்கியது போல் இங்கிருந்து நீக்கி வேறொரு துறைக்கு மாற்றியமைத்துவிட்டு துணை ஆட்சியர் அந்தஸ்திலான அதிகாரிகளை இப்பதவிக்கு கொண்டு வந்தாலே ரூபாய் 10 தொடங்கி அனைத்து பிரச்சனைகளும் தீரும். அதற்கு முன் என்ன திட்டம் தீட்டினாலும் அது ஏட்டளவிலேயே என்கின்றனர் விபரம் அறிந்த தொழிற்சங்கவாதிகள். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.